கர்நாடக மாநிலத்தில் கடந்த ஒரு மாதமாகவே பறவை காய்ச்சல் இருந்து வருவதை முன்னிட்டு தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் கோவை மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், தமிழகத்தில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைக்கான காரணம் என்ன? ஆய்வுகள் எதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுது? மணிமாறன், இப்போ கர்நாடக மாநிலம் பிடார் மாவட்டத்தில் கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக இருந்து பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழகத்தில் இந்த நடவடிக்கைகள் கடந்த 2 வாரத்துக்கு முன்பாகவே தொடங்கிவிட்டது. அதன் அடிப்படையில் தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை ஏற்கனவே இந்த கறிக்கோழி வளர்ப்பு மாவட்டங்களான கரூர், தேனி, நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பி அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்கும்படி தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள எல்லையோர மாவட்டங்களில் இந்த பணிகளானது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணியை தற்போது ஆய்வு செய்வதற்காக தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் ஆபிரகாம் இங்கு நேரடியாக பார்வையிட்டு அந்த பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வு பணிகள் குறித்து அவரிடம் நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது இந்த எதன் அடிப்படையில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? இந்த பறவை காய்ச்சல் தமிழகத்தில் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த பறவை காய்ச்சலானது கடந்த மாதம் கர்நாடக மாநிலம் பீதார் என்கின்ற ஒரு இடத்திலே இந்த பறவை காய்ச்சல் தென்பட்டது. மத்திய அரசு சம்பந்தமான அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் நமது அண்டை மாநிலம் என்பதாலும் கர்நாடகத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு அதுபோல கோழி மற்றும் கோழி சார்ந்த பொருட்கள் செல்லக்கூடும் என்பதாலும் அங்கிருந்து தமிழகத்துக்கு அந்த பொருட்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாலும் நாம் தமிழகத்திலே அண்டை மாநிலங்களான கர்நாடகம், ஆந்திரம், கேரளா போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லையோரங்களிலே இதுபோல சோதனை சாவடிகளை அமைத்து 24 மணி நேரமும் நாம் இதை கிருமி நாசினி தெளிக்கக்கூடிய பணிகளை வாகனங்களுக்கு செய்து வருகிறோம். தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடிய எல்லா வாகனங்களும் நாம் அந்த கால்நடைத்துறை பணியாளர்களுடைய உபகரணங்களை கொண்டு கிருமி நாசினி தெளித்த பின்பே இங்கே உள்ளே அவை வருவதற்கு அனுமதிக்கப்படும். அதுபோல பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய கோழி மற்றும் கோழி சார்ந்த தீவனப் பொருட்கள் மற்றும் எல்லா பொருட்களும் பரிசோதனைக்கு பின்பே இங்கே உள்ளே அனுமதிக்கப்படும். கர்நாடகத்திலிருந்து எந்த கோழி சம்பந்தமான எந்த பொருட்களும் இங்கே வருவதற்கு அனுமதிக்கப்படாது. எல்லாமே திருப்பி அனுப்பப்படும். சரி, இப்ப இந்த கறிக்கோழி பண்ணைகள் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் பண்ணைகளில் எது மாதிரியான ஆய்வு பணிகளுக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு எது மாதிரியான அறிவுரைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? பண்ணைகளை பொறுத்தளவிலே நமது மாநிலத்திலே கோயம்புத்தூர் மாவட்டத்திலே கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்திலே பல்லடம், கரூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களிலே, நாமக்கல் போன்ற மாவட்டங்களிலே இந்த கறிக்கோழி மற்றும் முட்டைக்கோழி பண்ணைகள் அதிக அளவில் இருக்கின்றன. இந்த பண்ணைகளில் பண்ணையாளர்களுடன் நாங்கள் கலந்தாலோசனை கூட்டம் நடத்தி அதுபோல நமது அலுவலர்களும் அங்கே ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த எப்படி அவர்கள் பண்ணைகளை சுத்தமாக பராமரிக்க வேண்டும், கிருமி நாசினி எவ்வாறு தெளிக்க வேண்டும், இறந்த பறவைகளை உடனுக்குடன் எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்பது குறித்தும், பறவைகளிலே அசாதாரணமான இறப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக கால்நடை அலுவலர்களுடைய தகவலுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த பறவைகளை பிரேத பரிசோதனை பண்ணி ஆய்வு செய்து அவருடைய உண்மையான காரணத்தை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று எல்லா அறிவுரைகளும் வழங்கியிருக்கிறோம். நன்றி சார். நன்றி. மணிமாறன், தற்போது கோவை மாவட்டத்தில் உள்ள 4 சோதனை சாவடிகளில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகளில் இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வாளையாறு, கோபாலபுரம், சீனிவாசபுரம், வேளந்தாவளம் உள்ளிட்ட 4 கேரள மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களிலுமே ஒவ்வொரு சோதனை சாவடிகளிலும் 2 குழுக்கள் 24 மணி நேரமும் இந்த பணிகளானது செயல்பட்டு வருகிறது. 4 இயந்திரங்களில் இந்த குளோரின் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய இந்த கிருமி நாசினியை அனைத்து வாகனங்களிலும் தெளித்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழகம் முழுவதும் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் கால்நடை பராமரிப்பு துறையினர். மணிமாறன். சுதீஷ், பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை குறித்த உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.